Hi friends, welcome to Sirpi Academy Dindigal. Teacher eligibility டெஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகிருக்கு. இன்றைக்கி அதாவது February 28 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா as per norms 2011 டெட் பப்ளிஷ் ஆகும்பொழுது என்ன நார்ம்ஸ் இருந்துச்சோ அதே நார்ம்ஸ். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடத்திட்டங்கள் வந்து கொடுத்துருக்க பாடத்திட்டங்கள் தான். எங்கள் சிலபஸ் வந்து இவங்க அந்த ஓவரால் சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இப்போ அப்டேட் ஆகிருக்கு இல்லையா புக்கு, இந்த 6th 9th 11th இந்த புக்கு அப்டேட் ஆகிருக்கு இல்லையா, அப்டேட் ஆன புக்கு நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இதை ஏன் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2011 நோட்டிஃபிகேஷனில் தெளிவாகவே இருந்தது. புதிய சமச்சீர் பாடத்திட்டத்தின்படி தான் கேள்வியில் கேட்கப்படும் சொல்லிட்டு அதே தான் இருக்கும். ஓகே, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா February 28. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா March 15 ஸ்டார்ட் ஆகுது. டேட் ஆஃப் க்ளோசிங் April 5 க்ளோஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் டேட் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டில் எக்ஸாம் டேட் எப்போன்னு சொல்லலை. அதே சமயம் எத்தனை வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி அவங்க சொல்ல கிடையாது. ஓகே, பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தெரியும், டீச்சர் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணவங்க. இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், சார் நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், நான் வந்து அப்பியர் ஆகலாமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து தாராளமாக அப்பியர் ஆகலாம். இதிலே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தான் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பிஎட் ஃபைனல் இயர் யார் படிக்கிறீங்களோ அவங்க வந்து எலிஜிபிள் தான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன் டெட்டு அதே தான், ஏற்கனவே இருந்த சிலபஸ் தான். அதில் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. நியூவாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆன புக்கு மட்டும் நீங்கள் படிக்க போகிறீங்க. இப்போ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட், தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷு, மேத்தமேட்டிக்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், மொத்தம் 150 கொஸ்டின் 150 மார்க். அதே தான் பேப்பர் 2க்கும் சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ் மேஜர், மேக்ஸ் மேஜரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸும் சயின்ஸும் சேர்த்து 60 மார்க். இதே இது ஆர்ட்ஸ் ஓரியன்டாக இருக்கவங்களுக்கு சோசியல் சயின்ஸ், ஆர்ட்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மட்டும் 60 மார்க். மொத்தம் 150 கொஸ்டின் 150 மார்க். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டைப் தான். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் டு அப்ளை கண்டிப்பாக ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். பேப்பர் 1க்கு தனியாக, பேப்பர் 2க்கு தனியாக. இப்போ ஒரு சில பார்த்தீங்கன்னா டிடிஎட்டும் முடிச்சிருப்பீங்க, பிஎட்டும் முடிச்சிருப்பீங்க. நீங்கள் பேப்பர் 1க்கு தனியாக பண்ணணும், பேப்பர் 2க்கு தனியாக பண்ணணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தனே சந்தோஷப்பட்டவங்கள விட கோபமானவங்க தான் அதிக பேர் இருப்பீங்க. காரணம் என்னென்னா ஏற்கனவே பாஸ் ஆனவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது. தெளிவாக 8வது இதில் பாருங்களேன், ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் டியில் பாருங்கள், இருந்தவங்களுக்கு செப்பரேட்டாக இன்னொரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் படிங்க, ஏற்கனவே பாஸ் ஆகிருக்கீங்க இல்லையா, அந்த மார்க் இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும், மார்க் எது ஹையாக வருதுன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு தடவை டெட்டில் மார்க் வாங்குறது 7 வருஷத்துக்கு வேலிடிட்டின்னு சொல்லி தெரியும். ஸோ இது நல்லா பண்ணுங்கள். இப்போது வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்னதான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே சமயம் இதுக்கு முன்னாடி வந்து பாஸ் ஆகிருந்தவங்க தயவுசெய்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நியூ புக் கண்டிப்பாக படிக்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் டெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனுமே நம்மளது சிற்பி அகாடமி சேனலில் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.